அம்பேத்கர் உட்கார்ந்திருக்க ஒரு சிலையால இன்னைக்கு ஜாதி கலவரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? இது எங்க நடந்திருக்குன்னா சேலத்துல உடையாத்தூர்னு ஒரு கிராமம் 2021ல ஒரு அம்பேத்கர் சிலை வைக்கிறாங்க. அந்த இடத்துல பல வருஷமா அம்பேத்கர் சிலை இருக்கு. அதை மாத்திட்டு புதுசா வைக்கிறாங்க. இங்க சிலை வச்சதுனால பிரச்சனை கிடையாது. அவர் எப்படி உட்கார்ந்துருக்காருனாலதான் பிரச்சனை. இந்த ஸ்டாச்சு எப்படி இருக்குன்னா கீழே பார்லிமெண்ட் இருக்கு, மேல ஒரு சேர் போட்டு அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு. கையில கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்கு. இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. பக்கத்துல ராஜீவ் காந்தி, காமராஜர் சிலைலாம் இருக்கு. எப்படி நீங்க அம்பேத்கருக்கு கால் மேல கால் போட்டிருக்க மாதிரி ஸ்டாச்சு பண்ணுவீங்கன்னு பிரச்சனை பண்றாங்க. இது எப்பனா 2021ல 10 நாள்ல இந்த சிலையை மூடிடுறாங்க. ஒரு 5 வருஷமா அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க திறக்க ட்ரை பண்றாங்க, திறக்க முடியல. இப்ப ஆட்சி மாறணும்னு மினிஸ்டர் வன்னியரசை போய் பார்த்திருக்காங்க. அவரு ஒரு லெட்டர் கொடுத்ததா, அந்த லெட்டர் ஆட்சியர்கிட்ட கொடுத்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி ஆடியோ கால் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, நைட் ஒரு நைட்டா நீங்க திறந்து விட்டுருங்க, ஏதாவது பிரச்சனை அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பசங்களும் திறந்து விட்டேனே எதிர் தரப்பினர் நைட்டு போராட்டம் பண்றாங்க. உடனே போலீஸ் அந்த சிலையை மறுபடியும் மூடுறாங்க. எப்படி நீங்க மற்ற சிலையெல்லாம் ஓப்பன்ல இருக்கு, எப்படி அம்பேத்கர் சிலையை மட்டும் மூடுறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை கல்வீசிலாம் நடந்து 2 போலீஸ் அதுக்கப்புறம் 3 பேருக்கிட்ட அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இஷ்யூனால 15 பேருக்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த இஷ்யூனால அந்த கிராமத்துல 200க்கு மேல போலீஸ் டியூட்டியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க தலித் அமைப்புகள் உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட போறதா நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் தலைவர்கள்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வரல. இப்ப அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். என்னைய பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு செலவு பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், அது வேணும்ட்டே பண்ண செலெல்லாம் கிடையாது. அது ஒரு காமனான செலை தான். இந்தியா ஃபுல்லா நிறைய செலை அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இந்த பிரச்சனையில டிவிகே கவர்மெண்ட் என்ன தீர்வு தராங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.